எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு தேர்தலுக்காக இருந்த உறவு மட்டுமல்ல, கொள்கைக்காக இருந்த உறவு. எங்களுக்கு தெரியும். அப்பவே நமக்குள் இருப்பது கொள்கை நட்பு, கோட்பாடு நட்பு, லட்சிய நட்பு. இதுதான் பலருக்கு கண்ணை உறுத்துது. நீங்கள் 25 கோடி தேர்தலுக்காக பணம் கொடுத்தீங்க. அவங்க வெக்கம் இல்லாமல் வாங்கிட்டு, உண்டியல் கொடுக்கனாலுங்கெல்லாம் வெக்கம் இல்லாமல் வாங்கிக்கிட்டு அதை கணக்கே காமிக்காமல் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லாமல் தேர்தல் கமிஷனுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு இவ்வளோ 25 கோடி கொடுத்தேன்னு சொல்லிவிட்டீங்க. அவங்க எதிர்பார்க்கல. நீங்கள் ரொம்ப உறவு, நம்ம தேர்தலுக்கான உறவு இல்லை, கொள்கைக்கான உறவு இல்லை நீங்கள் சொன்னபடி. அதனால் அவங்க என்ன நினச்சாங்க, ஸ்டாலின் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டாருன்னு நினச்சாங்க. நீங்கள் பாட்டுக்கு தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்த கணக்கில் கம்யூனிஸ்டுகளுக்கு 25 கோடி கொடுத்ததை சொல்லிவிட்டீங்க. மானம், மரியாதை அத்தனையும் கம்யூனிஸ்டுகளுக்கு போச்சு. இந்தியா பூரா தெரிஞ்சு போச்சு. ஆகா, கம்யூனிஸ்டுங்க பணம் வாங்குறான்ப்பா, திமுகவுக்கு தேர்தலுக்கு 25 கோடி லஞ்சம் வாங்கியிருக்கான், வெளியில் வந்துருச்சுன்னா உங்கள் பேரையே கெடுத்துட்டீங்க. அதனால் உங்கள் உறவு ஒரு விசேஷமான உறவு நீங்கள் சொன்னபடி. அதனால் தேர்தலுக்காக ஏற்பட்ட உறவு அல்லங்கிறார். எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் பாதி கம்யூனிஸ்ட்டுங்கிறாங்க. ஏன்னா எங்கள்ல பாதி கம்யூனிஸ்டுகள். என்னோட பேரே ஸ்டாலின். பாவம். ஏன்னா அவனும் நாட்டுக்கு எதிரானவன், சீனாட்ட பணம் வாங்குறவன், ரஷ்யாட்ட பணம் வாங்குறான். நீங்களும் அப்படி தான். இது வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக கொடுத்தீங்க. ஜஸ்டிஸ் கட்சின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து வெள்ளையனுக்கு ஆதரவாக இருந்தார் உங்கள் ஈவேரா. சுதந்திரம் கொடுக்கும்போது வெள்ளையனை பார்த்து கொடுக்காதேன்னாரு. ஏன்னா ஜஸ்டிஸ் கட்சி தேச விரோத கட்சி. நீங்கள் அவன் கம்யூனிஸ்டுக்காரன் வந்துக்கிட்டு சீனாவுக்கு இடது கம்யூனிஸ்ட்டும் வலது கம்யூனிஸ்ட்டு வந்து ரஷ்யாவிட்ட இருந்து பணம் வாங்குறான். அப்போ நீங்களாம் ஒரே குலத்தில் உரிய மட்டை தானே. அதனால தான் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்கள் உறவு நாங்கள் பாதி கம்யூனிஸ்டுகள் அப்படிங்கிறது.